அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் சுஹைர் மௌலவி மக்காவில் இருந்து. இன்றைக்கு நான் பேச யோசித்த விஷயம் என்னன்னு சொன்னால், எங்களோட நாடு இலங்கை, அதே மாதிரி இந்தியா போன்ற நாடுகளில் பள்ளியில் இருக்கக்கூடிய இமாம்கள் முஅஸ்ஸின்களுடைய சம்பளத்துடைய நிலைமை சரியான மட்டும் மிக குறைந்த சம்பளம் கொடுக்குறாங்க. பொதுவாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஆக்கிர பொருட்கள், வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களுடைய விலை கூடிக்கொண்டு போகுது. அது கேஸாக இருக்கலாம், லைட் பில், தண்ணி பில்லாக இருக்கலாம். இதை பற்றி யாருமே கண்டுக்கிறாங்க இல்லை. சோசியல் மீடியா, யூடியூப் செய்யக்கூடியவங்க, டிக்டாக் செய்யக்கூடியவங்க இதை பற்றி பேசுங்க. இந்த உலமாக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுங்க. நீங்கள் சொல்லுங்க, உங்களால் ஒரு நாளையில் உங்களோட வீட்டுக்கு எவ்வளோ செலவு போகுது? நீங்கள் ஒரு குடும்பஸ்தராக இருந்தால், உங்களுக்கு 2 பிள்ளை அல்லது 3 பிள்ளை இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ செலவு போகுது ஒரு நாளைக்கு? கொஞ்சம் யோசிக்க மாட்டீங்களா? இன்னும் நம்ம நாட்டை பொறுத்தவரைக்கும் இலங்கையில் இன்னும் 40,000 50,000 சம்பளம். அதிகமான பள்ளிகளில், ஒரு சில பள்ளிகளில் கொஞ்சம் கூட்டி இருக்கிறாங்க. என்றாலும் எந்த பள்ளியும் சொல்ல முடியாது, நாங்கள் பள்ளியில் இமாமுக்கு 70,000 80,000 வீடு அதிகமாக கொடுக்குறோம், 1,00,000 வீடு அதிகமாக கொடுக்குறோம் சம்பளம்னு சொல்ல முடியாது. இதை பற்றி மற்றவங்க சிந்திக்காட்டியும் பரவாயில்ல, நிர்வாக சபை உங்களுக்கு கீழால் இருக்கக்கூடிய அந்த பள்ளி ஹஸ்ரத் முஅஸ்ஸின், சுபஹானல்லாஹ், 10 வருஷமாக 20 வருஷம் அவங்களோட பள்ளியில இருக்கிறாங்க. ஏன் 10 வருஷம் 20 வருஷம், 2 வருஷம் 3 வருஷம் அவங்களோட பள்ளியில இருக்கிறாங்க. இன்னும் அந்த பள்ளியில் உள்ள ஹஸ்ரத்மார், பள்ளியில் உள்ள முஅஸ்ஸின்மார் கடன்ல தான் இருக்கிறாங்க. இதை பத்தி யாரு யோசிக்கிறது? நாங்க யோசிக்கலண்டா, நாங்க பேசண்டா, யாரு பேசுவாங்க? பள்ளியில் உள்ள ஹஸ்ரத்மார், பள்ளியில இருக்கக்கூடிய இமாம்கள் தலையங்கம் எடுத்து இதை பத்தி பேசுவான்னு நினைக்கிறீங்களா? ஒரு நாளும் பேச மாட்டாங்க. காரணம், அவங்க பேசுவாங்கன்னு சொன்னா இதை பத்தி அவங்க கேட்கறது மாதிரி ஆகிரும். எனக்கு இதை தாங்க, எனக்கு சம்பளத்தை கூட்டி தாங்கன்னு கேட்கிற மாதிரி, பிச்சை கேட்கிற நிலைமை ஆகிரும் என்பதற்காக வேண்டி இந்த தலையங்கத்தை எடுத்த எந்த பள்ளியில இருக்கக்கூடிய இமாம்களும் கொத்துபால பேசுறது இல்லை, பயான்ல பேசுறது இல்லை. ஏன் இந்த நிலைமை? ஏன் இதை பத்தி யாருமே யோசிக்கிறீங்க இல்லை? ஏன் இதை பத்தி யாருமே சிந்திக்கிறீங்க இல்லை? இப்ப பல வருடங்களுக்கு முன்னால பல பிரச்சனைகள் இலங்கையில வந்துச்சு. அப்பையும் சம்பளம் அதே தான், கூட்டல்ல. அதே மாதிரி இப்ப பாருங்க, இப்ப எவ்வளவு சாமானுடைய விலை, பொருட்களுடைய விலை எந்த அளவு கூடி இருக்குது. ஒரு நாள் ஒரு நேரத்துக்கு ஆக்கிறதுக்கு உண்டான சாமானுடைய விலையை கவனிங்க, விலையை யோசிங்க. ஏன் நிர்வாக சபையில் இதை பத்தி பேசக்கூடிய ஒருத்தராவது இல்லையா? இதை பத்தி யோசிக்கக்கூடிய ஒரு மனிதாபிமானம் உள்ள, ஒரு மனசுள்ள, ஒரு மனித தன்மை உள்ள, ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு புத்திஜீவி இல்லையா நிர்வாக சபையில? தயவு செஞ்சு யாரும் கோபமா எடுத்துக்கொள்ள வேண்டாம். மனது ஆத்திரத்துல பேசுறேன், கவலையில பேசுறேன். இலங்கையில இருக்கக்கூடிய எத்தனையோ பள்ளியில இருந்த இமாம்கள், நாங்க ஒரு 10-12 வருஷமாக பள்ளியில இருந்தோம், பள்ளியிட கடமையில இருந்தோம். அந்த 12 வருஷமும் கடன்ல தான் இருந்தோம். கடன் எப்பயுமே கடன் இருந்து கொண்டே இருக்கும். இதே நிலைமை தான் எல்லா பள்ளியில இருக்கக்கூடிய இமாம்கள், எல்லா பள்ளியில இருக்கக்கூடிய ஆலமாக்கள், இதே மாதிரி மதரசாக்கள் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்து அதை விட மோசம், சம்பளம் அதை விட குறவு அவங்களுக்கு. இதை பத்தி கொஞ்சம் யோசிங்க, ஊர்ல உள்ளவங்க கொஞ்சம் யோசிங்க, சிந்திங்க. அவங்களுக்கு கொண்டு போய்த்து ஒரு 1000 ரூபா, ஒரு 500 ரூபா சதக்காவாக பொத்துறது இல்ல முறை. அவங்களுடைய சம்பளத்தை அதிகமாக்குறதுக்குரிய முயற்சியை செய்யுங்க. அவங்களுக்கு வேற ஒரு அமைப்புல அவங்களுக்கு வருமானத்தை எப்படி கொண்டு வந்து கொடுக்கிறது, வருமானத்துக்குரிய அமைப்பு ஏற்பாடு செய்யுங்க. என் ஊர்ல ஒரு பணக்காரர் இல்லையா, அந்த பள்ளியில இருக்கக்கூடிய ஹஸ்ரத்துடைய வீட்டுக்கு 1 மாசத்துக்கு தேவையான சாமானை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு செல்வந்தர் அந்த ஊர்ல இல்லையா? ஒரு மனிதர் இல்லையா? எவ்வளவு போகுது? இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா? இதை விட கவலையான ஒரு விஷயம் தெரியுமா? பள்ளியில இருக்கக்கூடிய ஹஸ்ரத், பள்ளியில இருக்கக்கூடிய முஅஸ்ஸின் பள்ளியில இருக்கும் வரைத்தான் அவர் ஓரளவாவது கவனிப்பாங்க. சும்மா சரி பள்ளியில இருந்து விலகினா அல்லது பள்ளியில இருந்து விலக்கப்பட்டா, அந்த ஹஸ்ரத் ஊர்ல இருந்தா, அந்த இமாம் அந்த ஊர்ல இருந்தா, அந்த ஆலிம் அந்த ஊர்ல இருந்தா, அந்த முஅஸ்ஸின் அந்த ஊர்ல இருந்தா கவனிக்கப்பட மாட்டாங்க. அவங்களோட நிலைமை என்ன, அவங்களோட வீட்டுல திண்டாங்களா, குடிச்சாங்க கூட யாரும் பார்க்க மாட்டாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி உலமாக்களை தேடுங்க. தொழில் இல்லாம, வேலை இல்லாம இருக்கக்கூடிய உலமாக்களை தேடுங்க. அவங்க பெரும் கஷ்டத்துல இருப்பாங்க. அவங்களுக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சு கொடுங்க. அவங்களுக்குரிய தொழிலுடைய விஷயத்தை ஏற்பாடு செஞ்சு கொடுங்க. அவங்களுடைய மாதத்துடைய அந்த ஒரு மாதத்துக்கு தேவையான வீட்டு பொருட்களை வாங்கி கொடுங்க. மிச்சம் சந்தோஷப்படுவாங்க. அவங்களோட துவா அது உங்களோட குடும்பத்துக்கே ஒரு மிகப்பெரிய விஷயமாக மாறும்.